பொதுவா ஹியூமர்ன்றது அது எதையுமே பெருசா மதிக்காது, அதே நேரம் எதையுமே துச்சமா நினைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கேத்த மாதிரி கிரேசி மோகன் அவரோட ரைட்டிங்ல யூஸ் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயம். ஒன்று எக்ஸாஜரேஷன், இன்னொன்று ஃபிலாசபி. எக்ஸாஜரேஷன்ன்றது ஒன்றும் இல்லை, மோர் ட்ராமாட்டிக். அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது. அப்படி சொல்லி அதில் காமெடியை கொண்டு வர்ற டெக்னிக்கை கிரேசி மோகன் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணியிருப்பாரு. உதாரணத்துக்கு காதலா காதலா படத்துல கமல்ஹாசன் நிறைய ஆதரவற்ற குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ அவங்கள லவ் பண்ற டைம்ல சௌந்தர்யா சொல்லுவாங்க, நாமளும் இதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு நிறைய அனாதை குழந்தைங்களை பெற்றுக்கலாம் அப்படின்னதும் கமல் கேட்பாரு, நாம பெற்றுக்கிட்டா அது எப்படி அனாதை குழந்தைகள் ஆகும் அப்படின்னு. இப்படி மிகைப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்லி அதுல ஒரு காமெடி கொண்டு வர்றாரு இல்லையா, இதுதான் எக்ஸாஜரேஷன். நாமளும் கல்யாணம் பண்ணிட்டு நிறைய அனாதை குழந்தைகளை பெற்றுக்கலாம். நாம பெத்தா எப்படிங்க அனாதை ஆகும்? அதுவும் இல்லாம ஒரு காமெடி ரைட்டர் கிட்ட இருந்து நான் ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு விஷயம் அவருடைய தத்துவம், பிலாசபி. கிரேசி மோகனுடைய ரைட்டிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச தத்துவம்னா வசூல் ராஜா படத்துல வர்ற இந்த ஒரு டயலாக் தான். கடவுளே இல்லைன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத, போட்ட கேஸ் ஆயிடுவேன். கடவுள் இருக்குன்னு சொல்றான் பாரு, அவனை நம்பு. இல்லைன்னு சொல்றான் பாரு, அவனை கூட நம்பு. ஆனா நான் தான் கடவுள்ன்றான் பாரு, அவனை மட்டும் நம்பாத, புட்ட கேஸ் ஆயிருவே. இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டயலாக். அதே மாதிரி அபூர்வ சகோதரர்கள் படத்துல அப்பு கமலை பார்த்து ஒருத்தர் கேட்பாரு, தம்மா தூண்டு இருந்துட்டு என்னடா பேசுற அப்படின்னு. அதுக்கு அப்பு கமல் சொல்லுவாரு, திருக்குறள் கூட தான் தம்மா தூண்டு, என்னை விட குறைவு, 2 அடிதான். ஆனா அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு. திருக்குறள் கூட தான் தம்மா தூண்டு, என்னை விட குறைவு, அதுல எவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு. எனக்கு இந்த டயலாக்கை கேட்கும்போது லைஃப்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த டயலாக் ஒரு தத்துவம்.